ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் பொய்யான பொன்னம்பல தையாயிருக்கும் இடம் பொய்யான பொன்னம்பல தையாயிருக்கும் இடம் நையாத மனிதர்க்கு உய்யாது கண்டு கொள்ளும் ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போலே ஞானாதிபதி உண்டு மானம் அபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போலே ஞானாதிபதி உண்டு பாருமே கட்டிக்காருமே உள்ளே சேருமே அது போருமே நின்று பாருமே கட்டிக்காருமே உள்ளே சேருமே அது போருமே எனதையே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் முப்பாலும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு முப்பாலும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு இப்பார்வை கிடையாதே அப்பால் திருநடனம் ஆடுவார் தாளம் போடுவார் இன்னும் கூடுவார் இசை பாடுவார் ஐயன் ஆடுவார் தாளம் போடுவார் இன்னும் கூடுவார் இசை பாடுவார் எனதையே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் அட்டாங்கம் பண்ணினாலும் நெட்டாங்கம் பண்ணியது அட்டாங்கம் பண்ணினாலும் நெட்டாங்கம் பண்ணியது அட்டாங்கம் பண்ணினாலும் நெட்டாங்கம் பண்ணியது கிட்டாது கிட்டி வர ஒட்டாது முட்டியது கிட்டாது கிட்டி வர ஒட்டாது முட்டிய அது பாயுமே புள்ளி தேயுமே அது ஓயுமே உள்ளே தோயுமே அது பாயுமே புள்ளி தேயுமே அது ஓயுமே உள்ளே தோயுமே எனதையே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் கண்டாரும் கிடையாது வென்றாரும் சொன்னதில்லை கண்டாரும் கிடையாது விண்டாரும் சொன்னதில்லை அண்டாண்ட கோடி எல்லாம் ஒன்றாய் சமைந்திருக்கும் அல்லவோ ஏழை சொல்லவோ அங்கே செல்லவோ நேரமாகுதல்லவோ அல்லவோ ஏழை சொல்லவோ
அங்கே செல்லவோ நேரமாகுதல்லவோ எனதையே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம் பொய்யாத பொன்னம்பல தையா இருக்கும் இடம் பொய்யாத பொன்னம்பல தையா இருக்கும் இடம் நையாத மனிதற்கு உய்யாது கண்டு கொள்ளும் ஐயே மெத்த கடினம் உமதடிமை ஐயே மெத்த கடினம். அன்பார்ந்த என் ஆருயிர் யோக ஞான மையங்களே, அடியே இப்பூமியில் பிறப்பெடுத்ததிலிருந்து ஆன்மீக வாழ்வில் வாழ்ந்து வருபவன். நல்ல குருநாதர்களும் கெட்ட குருநாதர்களும் என்னோடு எனக்கு கலைகளை கற்றுக் கொடுத்த எத்தனையோ குருநாதர்கள் இந்த தமிழ்நாட்டிலும் இந்திய திருநாட்டிலும் உண்டு. ஆனால் எனக்கு எல்லா உண்மைகளையும் எனக்கு உபதேசம் செய்தவன் என் குருநாதன் ஐயப்பன். காயத்ரி மந்திரத்திலிருந்து, மெய்ப்பொருளிலிருந்து, பஞ்சாட்சரத்திலிருந்து அத்தனையும் எனக்கு உபதேசம் செய்தவன் என் குருநாதன் ஐயப்பன் தான். அவன் பாதையிலே இருந்து அவன் புகழையே நான் பாடிக்கொண்டு கடந்த 49 வருடங்களாக ஆன்மீக பாதையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அடியேன் இப்போது அடியேனுக்கு வயது 70 வயதுக்கு மேல் பயனில்லையப்பா என்கிறார் காகமுதுண்டர். ஆனால் எனக்கு இளமையிலேயே அதே காகமுதுண்டர் வந்துதான் என் வீட்டை தேடி வந்து அடியேனுக்கு வாசிக்கலையை கற்றுக் கொடுத்தவர். அவர் கற்றுக் கொடுத்த வாசிக்கலையை நான் முழுமையாக பயிற்சி செய்ததால் தான் இந்த 70 வயதிலேயும் நான் நல்ல உயிர்களுக்கு அந்த வாசியை கொடுக்கிறதுக்கான வல்லமையை ஆண்டவன் எனக்கு வழங்கி இருக்கின்றான். இது இன்னும் தொடர்ந்து 3 வருட காலங்கள் இந்த பூமியிலே அடியேன் கல்வியாக இருந்து இறைவனுடைய உண்மை கருவை உலகுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பேன். அதற்கு பிறகு அடியேன் மௌனத்திலே சமாதி நிலையிலே இருக்க வேண்டும் என்பது என் குருநாதன் உத்தரவு. ஆதலால் நான் சமாதியாக வேண்டிய இடம் அகத்தியனின் பொதிகை மலையே என்று என் குருநாதன் எனக்கு உத்தரவு கொடுத்தார். ஆதலால் நான் அகத்தியரின் பொதிகை மலை தேடி அந்த பொதிகை மலையிலேயே தங்கியிருந்து பல காலங்கள் ஆசிரமம் அமைப்பதற்காக பாடுபட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இறை சோதனையால் அது நிறைவேறாமல் போய்விட்டது. இப்பொழுது அதே இடத்தை இறை திருவருளே எனக்கு ஆசிரமம் அமைப்பதற்கும் நான் சமாதியில் ஏகுவதற்கும் எனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறது. அது பொதிகை மலையே. தமிழ்நாட்டில் பொதிகை மலை என்பது அகத்தியன் வாழ்கின்ற மலை. கைலாய மலை உயர்ந்த போது அதை சமப்படுத்துவதற்கு அகத்தியனைத்தான் ஈசன் பொதிகை மலைக்கு அனுப்பினார். அன்றிலிருந்து அகத்தியன் பொதிகை மலையில் வாழ்ந்து தமிழை வளர்த்து தமிழ்ச்சங்க தலைவனாக இருந்து எல்லா சித்தர்களுக்கும் குருவாக நின்று உபதேசம் வழங்கி சித்த வைத்தியத்தையும் வளர்த்தவர் அகத்திய பெருமான். அந்த அகத்திய பெருமான் மலையிலே இப்பொழுது எனது அன்பர் திரு சென்னை ராமநாதன் ஐயா அவர்கள்
எனக்கு ஆசிரமம் அமைக்க இடம் வாங்கி கொடுத்துள்ளார்கள். அந்த இடத்திலே தமிழகத்திலேயே எங்கும் இல்லாத அளவில் ஒரு சிறப்பான அன்பு மார்க்கத்திலே நமது சித்தர் பீடத்தை அமைக்க வேண்டும் என்று நான் உறுதி பூண்டுள்ளேன். அதற்கு அம்பாளே என்னிடம் வந்து இதற்கு 3 கோடி ரூபாய் செலவாகும் அப்பா என்று சொன்னார். அந்த 3 கோடி ரூபாயும் உனக்கு சீடர்களாயிருக்கின்ற அன்பர்களே செய்து தருவார்கள், ஆதலால் அந்த பணியை தொடங்கு என்று எனக்கு உத்தரவு கொடுத்தார். ஆதலால் தமிழகத்தில் அகத்தியன் வாழும் பொதிய மலையில் தாமிரபரணி தலை தோங்கும் மலை ஓரத்தில் அடியனுக்கு ஆசிரமம் அமைக்க இடம் வாங்கி கொடுத்துள்ளார்கள் நம் அன்பர்கள். அந்த இடத்திலே ஒரு சிறப்பான சிவலிங்க வடிவத்திலே வாழை, கன்னி, மனோன்மணி 14 சித்தர்கள் சிலையும் அமைத்து வழிபாடையும் யோக ஞானத்தையும் பரப்புவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதுபோல் அங்கே உலகில் எங்கனும் இல்லாத வாழை தாயின் விஸ்வரூப தரிசனத்தை, விஸ்வரூப காட்சியை 48 அடி உயரத்திலே எழுப்பி அதை அங்கே ஆசிரமத்திலே கட்ட இருக்கின்றோம். இந்த ஆசிரமத்திற்கு அனைத்து அன்பர்களும் தாராளமாக நிதி உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் யான் யாசிக்கின்றேன். ஏனெனில் இது எனக்கோ இல்லை என் சந்ததிக்கோ சொந்தமாக போல இடமில்லை. இது யோக ஞான மார்க்கத்திலே சித்தர் வழியில் வரும் அத்தனை அன்பர்களுக்கும் இந்த இடம் உரிமையானது. அந்த இடத்திலே வந்து இருந்து 48 நாட்கள் தங்கி இருந்து தவத்திலும் யோகத்திலும் முயற்சி செய்து பயிற்சி பெற்று சித்தியடைந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த இடத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். அந்த இடத்திற்கு உலகத்தில் இருக்கிற அன்பர்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அந்த இடத்தை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அமெரிக்காவில் இருந்து சகா டிவி நடத்தி கொண்டிருக்கும் எனது அன்பர் திரு சகா அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார். என்னையும் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டு இருக்கின்றார். உங்கள் அத்தனை பேரையும் நேரில் காணவும், சித்தர்களின் உண்மைகளை உங்களுக்கு விளக்கவும், இறை திருவருள் இருந்தால் அடியேன் அங்கு வந்து சேர்ந்து உங்களையும் சந்திக்கின்றேன். ஆனால் இந்த உண்மையான அன்பு மார்க்கம், இந்த உண்மையான சித்தர் மார்க்கம் எந்த விதமான ஆணவ அகங்காரங்களுக்கு இடமில்லாமல் அன்பை மட்டுமே வளர்க்க வேண்டிய மார்க்கமாக உருவாக்கும் இந்த சித்தர் பீடத்திற்கு அத்துணை நல்ல உள்ளங்களும் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சஹா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.